திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும். வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும். முருகா என்று ஓதுவார் முன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இன்னைக்கு 187வது பாடல். இதுவும் பொது பாடல்கள் தான். இரு குழை மீதோடி அப்படின்ற பாடலை பாடியிருக்காரு. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கான பதிவு. இதை தள்ளி விட்டு போகாதீங்க. உங்கள் பொன்னான கையால் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நாம் திருப்புகழை படிப்போம், பாடுவோம். நான் இதுக்கான தனிப்பட்ட முறையான எந்த வகுப்புலையும் போய் படிக்கலை. இந்த திருப்புகழ் வகுப்புலாம் போய் படிக்கிறதுக்கு எனக்கு நேரமும் கிடையாது, அதுக்கான பொருள் வசதியும் கிடையாது. அப்படி இருந்தேன்னா முருகப்பெருமானுடைய திருவருளால் திருப்புகழ் பாடுறேன். தேவாரம் திருவாசகம் படிக்கணும்னு ஆரம்பித்து அதை கொண்டு வந்து யூடியூப்பில் போடணும்னு ஆரம்பித்து எங்கள் அப்பன் சிவபெருமான் திருப்புகழையும் பாடுமான்னிட்டார். ஏன்னா அதில் நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, மக்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, பாடுன்னாரு. இப்போ வாங்க நாம் திருப்புகழ் படிப்போம், பாடுவோம். இதையெல்லாம் தெரிஞ்சவங்க, அதாவது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் 12 திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு போய் சேரணும்னு போடுறேன். இப்படியெல்லாம் இருக்குதா தெரியாது அப்படின்றவங்களுக்கு இந்த பதிவு போய் சேரணும்னு போடுறேன். இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். வாங்க இப்போ நம்ம திருப்புகழை பாடுவோம். தன தன தானானா தானன தனதன தானானா தானன தனதன தானானா தானன தனதானா. நம்ம பிரித்து எழுதுனதை பாடிட்டு அதுக்கப்புறம் இந்த திருப்புகழுக்கான சொல் விளக்கத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாட்டாக பாடுவோம். சேர்த்து எழுதுனதை பாடுவோம். இரு குழை மீதோடி மேலவும் கயல்களும் ஆலால காலமும் ரதிபதி கோள் ஆடு பூசலும் எனவே நின்று என்றும் கூறும்படி நின்று இலகிய கூர்வேல் விலோசன மிருகமத பாடீர பூஷித இளமுலை மாதரார் வசம் உருகாதே. முருகு அவிழ்கூதால மாளிகை தழுவிய சீர்பாத தூளியின் முழுகிவிடாய் போம் மனோலயம் வரவோது. முழுமதி மாய விகாரமும் ஒழிவது வாசமகோசர வாக்குக்கு எட்டாததாய் முகுளித ஞான உபதேசமும் அருள்வேணும். அருமறை நூல் ஓதும் வேதியன் இரணிய ரூபா நமோயன ஹரிஹரி நாராயணாயன ஒரு பாலன் அவன் எவன் ஆதாரம் ஏது என இதன் உளனோ ஓது நீ என. அகிலமும் வாழ்வான நாயகன் என ஏகி ஒரு கனை தூணோடு மோதிட விசை கொடு தோல் பொருவாள் அறி உயிர் கொடுவார. நிசாசரன் உடல் பீரும் உலகு ஒரு தாள் ஆன மாமனும் உமை ஒரு கூறான தாதையும் உரை தரு தேவா சுர அதிபர் பெருமாளே.
உரை தரு தேவாசுர அதிபர் பெருமாளே. இந்த பாடலுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். நறுமணம் வீசுகின்ற பூதாள மலர் மாலை தழுவும் உனது சிறப்பு வாய்ந்த திருவடி பொடிகளில் நான் மூழ்கி எல்லா விதமான ஆசைகளை ஒழிக்கக்கூடிய மன ஒடுக்கம் வரும்படி கற்பிக்க வல்ல முற்றின அறிவையும் உலக மாயையின் துர்குணங்களை நீக்க வல்லதும் அரும்பு விட்டு விளங்குவதுமான ஞான உபதேசத்தையும் தந்து எனக்கு நீ அருள் புரிய வேண்டும். அருமை வாய்ந்த வேத நூல்களில் வல்ல வேதியன் இரணிய ரூபா நமோ என்று பாடம் சொல்லிக் கொடுத்த போது ஹரிஹரி நாராயணா நமோ என்று சொன்ன ஒப்பற்ற குழந்தையாகிய பிரகலாதனை நோக்கி இரணியன் அவன் எவன் என்ன ஆதாரம் இந்த தூணில் இருக்கிறானா நீ சொல்லுக என்று கேட்க பிரகலாதன் எங்கள் நாயகன் உலகில் எல்லா பொருள்களிலும் வாழ்கின்ற நாயகன் என்று சொல்லவும் இரணியன் சென்று எதிரில் இருந்த பெரிய தூணை மோதி அறைய வேகத்துடன் பெரும் தோள்களுடன் ஒளி பொருந்திய நரசிங்க வடிவத்துடன் கையில் நகங்களுடனும் வந்து அரக்கன் இரணியனுடைய உடலை கிழித்தவனும் உலகம் எல்லாம் ஒரு அடியால் அளந்த மாமனும் ஆகிய திருமாலும் உமாதேவி உடம்பில் ஒரு பாகத்தில் தன்னிடம் வைத்துள்ள தந்தையாகிய சிவபெருமானும் போற்றி புகழும் தேவனே தேவர் தலைவர்களின் பெருமாளே. பார்த்தீங்களா எப்படி ஒரு இரண்யவதத்தையே சொல்லிட்டார் பாருங்க பிரகலாதனை. ஏற்கனவே ஒரு முறை இந்த வரலாறு சொல்லணும்னு எடுத்தேன். பிரகலாதனை பற்றி சொல்லியிருந்தார், மறைமுகமாக சொல்லியிருந்தார். அப்போ சொல்லணும்னு எடுத்தேன், நிறைய போயிடுச்சுன்னுட்டு கட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நாங்கள் போன சனிக்கிழமை பழைய சிவரம் போயிட்டு வந்தோம். அன்னைக்கு சொன்னபோதே இப்போ லட்சுமி நரசிம்மர் கூப்பிட்டுட்டார் என்ன. அப்புறம் நான் இப்போ அவ்வளோவா பெருமாள் கோயிலுக்கு அவ்வளோவா போகிறதில்ல. அவருக்கும் கோபம் வந்துடுச்சு. நாம நீ மார்கழி 30 வந்து பாடுவேன் வரமாட்டியம்மான்னுட்டு அவரும் நினச்சிக்கினார் பழகுது. என் பொண்ணு மூலம் கூப்பிட்டார் லக்ஷ்மினா. நம்ம அப்பப்போ பழைய சிவரம் போவேன், இப்போ போகிறதில்ல. அப்புறம் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்தால் அருமையான காட்சி, சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம். அன்றைக்கே மறுநாளே பிரகலாதனை பற்றி வந்தது, மறைமுகமாக வந்தது. நான் சொல்லிவிட்டு வீடியோ ரொம்ப போகுதுன்னு சொல்லிவிட்டு எடிட் பண்ணிட்டேன். இன்றைக்கி முழுக்க முழுக்க பிரகலாதனை பற்றியே வந்திருக்குது, இரண்யனை பற்றியே வந்திருக்குது. பாருங்கள், இரண்யனுடைய மகன் பிரகலாதன். அவன் நாராயணன்னு ஒருத்தன் கிடையாது, நான் தான் தெய்வம், எல்லாரும் இரண்யாய நம அப்படின்னு சொல்லுங்கன்னு சித்திரவதை பண்ணுவான். முனிவர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அடைச்சி வச்சு. அப்போ அவரோட வயிற்றில் பிறந்த குழந்த நாரதர் கதை சொல்லும்போது வயிற்றுலேருந்து ஊங்கொட்டி கேட்டவர். நாராயணா நமோ நாராயணா நமோன்னு வந்து பிரகலாதன் வந்து பிறக்கிறான். அப்போ எதிரிலேயே நாராயணா நாராயணான்னுது. அப்போ அவனுக்கு வெறுப்பு வந்து குழந்தைய கட்டி கடலில் போடுவான். அது நாராயணா நமோன்னு வந்துடும். விஷம் கலந்த சாப்பாட்டை கொடுப்பான். அப்போ அவன் நாராயணன் பேரை சொல்லி சாப்பிட்டு நல்லாயிருக்கும். அப்போ தான் குழந்தைய ரொம்ப கொடுமை பண்ணும்போது என்னுடைய நாராயண எங்கேயும் நிறைஞ்சிருக்கிறான், உன்னை வந்து வதம் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவனா எதுனாலையும் இந்த அசுரர்கள்லாம் கொஞ்சமான தவம் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு தவம் செஞ்சு சிவபெருமான்கிட்ட வரத்தை வாங்கிடுவாங்க. சிவபெருமானை வரம் கொடுக்கும்போதே யோசிப்பார், இவன் இப்படியெல்லாம் கேட்குறானே, மரணம் இல்லாமல் யாருக்கும் வரம் கொடுக்க முடியாது. ஆகையினால எதனால் நீ சாகக்கூடாதுன்றது மட்டும் கேளு, நீ அழியக்கூடாதுன்றது மட்டும் கேளு அப்படின்வார். ஆகையினால இவன் மரம் மட்டை அது இதுன்னு எல்லாத்தினாலையும் கேட்டுடுறான். கேட்டு முடிச்சிட்ட பிறகு எதுவுமே இல்லை, இவனை வந்து எப்படி கொல்றதுன்னு அப்பயே லெஜரில் எழுதிடுறாங்க. மனிதன் பாதி மிருகம் பாதி அப்படின்னு சொல்லி
அந்தி பொழுதும் அந்த இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் அந்தி பொழுதில் தரையிலையும் இல்லாமல் இதுலையும் இல்லாமல் நிலப்படியில் நிலத்துலையும் இல்லாமல் அவரோட தொடையில் உள்ளவும் இல்லாமல் வெளியும் இல்லாமல் இப்படியெல்லாம் சொல்லி அப்புறம் தரையில் இருக்கக்கூடாதுன்னு அவரோட தொடையில் போட்டு அவனுடைய வயிற்றை கிழிச்சு ஆயுதம் எதுவும் இருக்கக்கூடாதுன்ட்டான். கூரிய நகங்கள் கொண்டு கிழிச்சு போடுறார். அப்படியெல்லாம் வரம் வாங்கினவங்கள இப்படியெல்லாம் அழித்து நம்மளையெல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடியவன் நம்ம மகாவிஷ்ணுவை சொல்கிறாரு. சொல்லி அவரோட மருமகனே அந்த அந்த அளவுக்கு வேகத்துடன் பெரும் தோள்களுடனும் ஒளி பொருந்திய நரசிங்க வடிவத்துடன் கையில் நகங்களுடன் வந்து அரக்கன் இரண்யனுடைய உடலை கிழித்தவனும் உலகமெல்லாம் ஒரு அடியால் அளந்த வாமன அவதாரம். 2 கதையும் சொல்லிட்டார் பாருங்க. வாமனன் என்ன பண்ணார்? வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியை வந்து நான் ஒரு அந்தனை எனக்கு 3 அடி மண் கொடுங்க அப்படின்றாரு. 3 அடி மண் வேணுமா? 3 அடி மண் தானே, எடுத்துக்கோ அப்படின்றாரு. நான் எதனால் அளப்பேன் எப்படி அளப்பேன்னு சொல்லலை. அவ்வளோதான், எடுத்துக்கோன்னு சொன்ன உடனே நீங்கள் தர்ப்பணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்ப்பணம் பண்ணி கொடுத்த உடனே எழுந்தண்ணி செய்து தர்ப்பணம் பண்ணிட்ட உடனே அப்பயே வந்து எல்லாம் தடுக்கிறாங்க. இது கொடுக்காதடா, உன்னுடைய அழிவுக்கு இது கேடு, அது வந்திருக்கிறது வேறு யாரும் இல்லை, மகாவிஷ்ணு வந்திருக்கிறாருன்னு எல்லாம் வந்து சொல்கிறாங்க, புத்தி சொல்கிறாங்க. கேட்கல. என்கிட்ட வந்து கேட்டு அவங்களெலாம் சில கெட்டவங்களாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தெல்லாம் நீதிமானாக இருப்பாங்க. சொன்ன சொல்லு நாங்கள் மாற மாட்டோம், 3 அடி மண் தானே, இவன் இருக்கிற வரையும் என்னுடைய பேர் இருக்கும் இல்லையா, நான் கெட்டவன் தான், இவன் என்ன அழித்தாலும் இவரை பெருமாளை சொல்லும்போது என் பேரையும் சொல்லுவாங்கல்ல அப்படின்ற ஒரு அப்பயும் அந்த ஆங்காரம் தான் அவங்களுக்கு மேலோங்கி நிற்கிது. அப்போ என்ன பண்ணுறாரு? வாமன அவதாரத்தில் இருந்த அந்த குழந்தை பெரிய விஸ்வரூபம் எடுத்து ஒரு கால் நிலத்தையும் ஒரு கால் வானத்தையும் இன்னொரு கால் எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. 1 அடின்னு மண்ணை அளந்துட்டாரு. இன்னொரு அடின்னு 2வது அடி வச்சுட்டாரு. 3வது அடியா எங்கே வைக்க நான் அப்படின்னு கேட்ட உடனே எங்கேயும் வைக்க முடியாது. அப்போ அவன் என்ன பண்ணுறான்? முடிஞ்சு போச்சு நம்மளோட கதை, உன்னுடைய திருவடி என் தலையில் விடப்பான்ட்டான். வச்சு ஒரு அழுத்து தான், அழுத்தனதோட சும்மா விடலை. நீ இங்கே இருந்தடா, சரி என்னுடைய கால் பட்டதுனால நீ தன்யன் ஆகிட்ட, நீ போய் பாதாள லோகத்துலேயும் அரசனாவே வாழு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறார். அந்த மாதிரி அவருடைய கால் வண்ணம் கை வண்ணம் எல்லாத்தையும் புகழ்ந்து பாடி அருணகிரிநாதர் அருமையாக இந்த பாடலை கொடுத்துருக்காரு. நம்மளுடைய எப்படிப்பட்ட விரோதிகளும் ஒழியத்துக்கு இந்த பாடல் அருமையான மருந்துங்க. நீண்ட நாள் விரோதி நம்மளை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்கிறவங்க, முருகா என்னை இப்படியெல்லாம் துவேஷிக்கிறாங்க முருகா அப்படின்னு சொல்லி அவர் கையில் ஒப்படைச்சிட்டு இந்த பாடலை பாடுங்க. உங்களுக்கு அந்த மகாவிஷ்ணுவின் மருமகன் உமையாளின் மகன் சிவனுடைய அருமை புதல்வன் நம்மளை வந்து காத்து ரட்சிப்பான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அவருடைய மன உளைச்சலை தான் முதல்ல பாடுவார். அவருடைய மன உளைச்சல்னா விலை மாதர்களை பற்றி தான், அதையெல்லாம் விடுத்து தான் நம்ம படிக்கிறோம். இப்போ வாங்க நம்ம பாடலை பாடுவோம். பாடலில் தள்ள முடியாது, பாடலை பாடிடுவேன். விளக்கத்தை மட்டும்தான் அவங்கள சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு படிப்பேன், சொல்லுவேன். ஆகையினால் இப்போ வாங்க நம்ம பாடலை பாடலாம். தனதன தானானா தானன தனதன தானானா தானன தனதன தானானா தானன தனதானாம் இருகுழை மீதோடி மீளவும் கயல்களும் மாலால காலமும் ரதிபதி கோளோடு பூசலு மெனவே நின் இலகிய கூர்வேல் விலோசன மிருகமத பாடீர பூஷித இளமுலை மாமாத
ரார்வச முருகாதே. முருகவில் கூதால மாளிகை தழுவிய சீர்பாத தூளியின் முழுகுவிடாய் போமனோலயம் வரவோது. முழுமதி மாயா விகாரமும் மொழிவது வாசமகோசர முகுளித ஞானோபதேசமும் அருள்வேணும் அருமறை நூலோதும் வேதியன் இரணிய ரூப நமோவென ஹரிஹரி நாராயணாவென ஒரு பாலன் அவனவனாதாரமேதன இதனுளனோ ஓத நீயன அகிலமும் வாழ்வான நாயக நெனவேகி ஒரு கணை தூணோடு மோதிட விசை கொடு தோல் போரு வாளரி யுகிர் கொடு வாரணி சாசர நுடல் பீரும் உலகொரு தாளான மாமனும் உமையொரு கூறான தாதையும் உரை தரு தேவாசுராதிபர் பெருமாளே ஒரு கணை தூணோடு மோதிட விசை கொடு தோல் போரு வாளரி யுகிர் கொடு வாராணி சாசர நுடல் பீரும் உலகொரு தாளான மாமனும் உமையொரு கூறான தாதையும் உரை தரு தேவாசுராதிபர் பெருமாளே உரை தரு தேவாசுராதிபர் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எவ்வளோ ஒரு வெளியில் எல்லாரையும் பணி வச்சார் இரண்யன். அவன் எல்லாரையும் இரண்யாய நமோ இரண்யாய நமோன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பணி வச்சான். ஆனால் பெத்த பிள்ளைய பணி வைக்க முடியல பாருங்க. அவனுடைய வீட்டிலையே அவனுக்கு ஒரு விரோதியை உண்டு பண்ணிட்டார். பிள்ளையே வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கின்னு ஓம் நாராயணா நமோ ஓம் நாராயணா நமோன்னு அந்த குழந்தை சொல்லுது. அந்த அம்மாவும் சொல்லுவாங்க, பிரகலாதனுடைய அம்மாவும் சொல்லுவாங்க, எங்கள் நாராயணன் மகாவிஷ்ணு நம்மளையெல்லாம் காக்கக்கூடியவர், அவர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு. மதிக்கவே மாட்டான். நீ என்னடி சொல்கிறது இப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியும் மதிக்க மாட்டான், பிள்ளையும் சாவடிக்க துணிஞ்சவன். அப்படி ஒரு துஷ்ட செயல் பண்ணவனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு காலம்னு வந்து முடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய விரோதிகள் எப்படியாப்பட்டவங்களாக இருந்தாலும் ஒரு காலம் நம்மளுக்கு நல்ல காலம் வரும். அப்போ மகாவிஷ்ணு மாதிரி நம்ம முருகப்பெருமான் நம்மளுக்கு வேலை விடுத்து அந்த அசுரர்களை அழிக்க வருவார், நம்மளுடைய பகைவர்களை அழிச்சிடுவார். இது வரைக்கும் வருத்தப்பட்டிருக்கிறவங்க இந்த திருப்புகளை கேட்டு மன நிறைவு அடைங்க. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, கொக்குளம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தயவு செய்து அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் பொன்னான கரத்தால்.